ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். டேஸ்டியான பன்னீர் கிரேவி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் சின்னதாக காய்ந்த மிளகாய், 2 லவங்கம், 2 ஏலக்காய், சின்ன பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை சேர்த்து ஃப்ரை பண்ணி விடுங்க. பெரிய வெங்காயம் 2 சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க, கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மீடியம் சைஸ் 3 தக்காளி, 4 முந்திரி, கொஞ்சமாக கசகசா சேர்த்து அரைச்சி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளியில் இருக்க தண்ணி ட்ரை ஆகி ஆயில் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் கலருக்காக காரத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், வீட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இன்னும் உங்களுக்கு திக்காக க்ரீமியாக வேணும்னா புளிக்காத தயிர் இருந்தால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி புளிப்பாக இருந்தாலும் இது நம்ம ஆட் பண்ணால் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கிடைக்கும். சீரகம் 1/2 ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு டேஸ்ட் கிடைக்கும். கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோம். இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் கிரேவி மோஸ்ட்டாக ஒரே மாதிரி ரெசிபி மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் ப்ராசஸ் தான் வேறு மாதிரி இருக்கும். இப்போ பன்னீர் போட்ட உடனே ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரெடி. இந்த கிரேவி சப்பாத்தி, நான், ரைஸ், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.